நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகு அதில் உள்ள கற்பனைகளுக்கு விளக்கமாக ஆண்டவர் வேறு சில விதிமுறைகளையும் கொடுத்திருக்கிறார். அவற்றில் சிலவற்றை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, கற்பனைக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் தேவரீர் எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் தேவன் விளக்கி விடுவதில்லை. அதனால்தான் இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. தேவனை அறிகிற அறிவிலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளிலும் கூட இந்த வரிசை முறையை நாம் பார்க்க முடியும். துவக்கத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக சில கட்டளைகளை தந்திருப்பார். வளரும்போது அவர்களுக்கு இன்னமும் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும். துன்மார்க்கரை மிரட்டுவதற்காக சில கட்டளைகளை தந்திருப்பார். நீதிமான்களுக்கு அப்படிப்பட்ட மிரட்டல் அவசியமே இல்லாதிருக்கும். இந்த வளர்ச்சியை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த வார பாடத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 1876 ஆண்டில் அட்வென்டிஸ்ட் தலைவர்கள் ஜே.என். லவ்பரோவும் ஜேம்ஸ் ஒயிட்டும் தென் பசிபிக் கடலில் உள்ள பிட்கேரின் தீவுக்கு சில துண்டு பிரதிகளை அனுப்பினார்கள். அதை வாசித்த அந்த மக்கள் சில புதிய காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1886 ஆண்டில் ஜான் ஐ டே என்பவர் அந்த தீவுக்கு வருகிறார். 5 வாரங்கள் அந்த தீவினருடன் வேதாகம வசனங்களை ஆராய்ச்சி செய்தார். அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் ஓய்வு நாளை பற்றி அறிந்து கொண்டார்கள். அங்கிருந்த சபை முழுவதும் ஓய்வு நாளை ஆசரிக்க ஆரம்பித்தது. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பிட்கேர்ன் எனும் ஒரு ஊழிய கப்பல் கலிஃபோர்னியாவிலிருந்து புறப்பட்டு அந்த தீவை அடைந்தது. 3 வாரங்கள் வேத ஆராய்ச்சி செய்தார்கள். அதன் பிறகு 82 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். தனிமனித வாழ்க்கையிலும் கூட அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். இவனை முதலாவதாக ஏற்றுக்கொண்ட போது நான் இருந்த நிலைக்கும் இப்பொழுது இருக்கிற நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுதலில் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வளர்ச்சி ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக அவசியம். தனி மனிதனுக்கு மாத்திரமல்ல, சபையாக, தேசமாக இந்த வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு தனி மனிதனை தேவன் எவ்வாறு தம்மிடம் இழுக்கிறாரோ அதுபோன்றுதான் திருச்சபையையும் கூட ஆண்டவர் இழுக்கிறார். தேவன் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக சுருக்கமாக பார்த்து விடுவோம். எல்லோரிடமும் ஒரே விதமான புரிதலை தேவன் எதிர்பார்க்கிறாரா என்றால் இல்லை. ஒரே விதமான செயல்பாட்டையும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவரவர் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு பேசுகிறார். வசனங்களை பாருங்கள். மார்க் 4:33 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் சொன்னார். யோவான் 16:12 இவ்வாறு வாசிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நமக்கு எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். 1 Corinthians 3:2 இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். உபதேசத்திலும் நாம் எதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற முடியுமோ அவற்றை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 1 Corinthians 10:13 இவ்வாறு வாசிக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்முடைய திராணி என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தேவன் செயல்படுகிறார் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்த போது அவர் இதே போல செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த உடன்படிக்கையின் பிரமாணங்கள் என்று வேதாகமம் அதை அழைக்கிறது. அந்த கட்டளைகள் என்ன என்பதை பார்ப்போம். தேவனுடைய ஆசை என்னவென்றால், சுற்றிலும் இருந்த தேசத்தை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் வித்தியாசமானவர்களாக வாழ வேண்டும். தேவன் நல்லவர், அன்புள்ளவர், நீதியுள்ளவர், தீமையை வெறுப்பவர் என்பதை தேவனுடைய கற்பனைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த கற்பனை என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். அதற்கு யூகம் என்று அர்த்தமில்லை. கற்பிக்கப்பட்டது கற்பனை. தேவன் என்ன கற்பித்திருக்கிறார் என்பதை இந்த கற்பனைகளிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இன்னும் பல கட்டளைகளை கொடுத்தார். அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் எப்படிப்பட்டவை என்பதை உபாகம் 4:6 வாசிக்கிறோம். இந்த கட்டளைகளை கேட்கிறவர்கள், இந்த கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பதை பார்க்கிறவர்கள், உங்களை போன்று ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் யார் இருக்கிறார்கள்? நீங்கள் கடைபிடிக்கிறவைகள் மிக ஞானமுள்ளவைகள், விவேகமானவைகள் என்று சொல்வார்களாம். வித்தியாசமான கட்டளைகள். சுற்றிலும் இருக்கிற தேசங்களின் கட்டளைகளை விட இந்த கட்டளைகள் வித்தியாசமானவைகளாக இருந்தன. எகிப்திலும் பாபிலோனிலும் அடிமைத்தன சட்டங்கள் மிக கடுமையாக இருந்தன. ஆனால் இஸ்ரவேலின் அடிமை சட்டங்களை பார்த்தால் அதில் கண்ணியம் இருந்தது. மெதுவாக சுதந்திரத்தை நோக்கி அந்த சட்டங்கள் நகர்ந்து கொண்டு வந்தன. ஒரே நிலையில் இருக்கவில்லை, கட்டளைகள் மாறி இருக்கின்றன. அடிமைத்தனத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால், விடியற்கால வெளிச்சத்தை போல துவக்கத்தில் மனிதர்கள் என்ன உண்மைகளை மனதில் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். எபிரேய அடிமையை 7ஆம் வருஷத்தில் அவனிடத்தில் எதுவும் பணம் வாங்காமல் விடுதலை செய்து விட வேண்டும். ஓய்வு நாளில் அவனுக்கு வேலை தரக்கூடாது. அடிமை பெண்ணை காயப்படுத்தினால் அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து விட வேண்டும். கொன்றால் பழிக்கு பழி கொடுத்தாக வேண்டும். மனைவி, பிள்ளைகள் ஆகியோர் மேலே இந்த அடிமை அன்பு வைத்திருந்தார். விடுதலை வருடத்திற்கு பிறகும் அவன் தன் குடும்பத்தோடு இருக்கலாம். அந்த அடிமை போக வேண்டும் என்றால் போய்விடலாம், அல்லது தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குடும்பத்தோடு இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. அடிமை பெண்ணுக்குரிய உணவு, உடை, விவாக கடமை ஆகியவைகளில் எந்த குறைவும் வைக்கக்கூடாது என்று எஜமானுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இம்மூன்றையும் ஒரு அடிமை பெண்ணுக்கு எஜமான் கொடுக்கவில்லை என்றால் அவள் பணம் தராமல் விடுதலை பெற்று போய்விடலாம். மற்ற தேசங்களில் இருந்த கொடுமையான சட்டங்களுக்கு இந்த சட்டங்கள் வித்தியாசமானவைகளாக, மிகவும் மென்மையானவைகளாக இருக்கின்றன. பின்னாலே தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். எரேமியா காலத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எபிரேயர்களையே வேலைக்காரர்களாக, வேலைக்காரிகளாக, அடிமைகளாக வைத்திருப்பதை வெறுக்கிறவராக காணப்படுகிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. எரேமியா 34ஆம் அதிகாரம் 8 முதல் 22 வரை உள்ள பகுதியில் இதை வாசிக்கிறோம். வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படியாக எரேமியா மூலமாக ஆண்டவர் செயல்படுகிறார். அப்பொழுது ராஜாவும் பிரபுக்களும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அடிமைகளை விடுதலை செய்து விடுவோம் என்று ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். இவ்வாறு அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கோரின விஷயத்தில் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த அவர்கள் உடன்படிக்கை பண்ணியிருந்த போதிலும் அவர்களை திரும்பவுமாக அடிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை வரும் என்பதைத்தான் எரேமியா புத்தகம் சொல்லுகிறது. அந்த முழு பகுதியையும் வாசித்து பாருங்கள்.
ஆண்களை மாத்திரமல்ல பெண்களையும் விடுதலை செய்துவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆரம்பத்திலே அதை ஏன் அவர் அப்படி சொல்லவில்லை என்றால், அக்காலத்திலே அடிமைகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், உடைக்காக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நிலைமை வராதபடி எஜமானிடத்தில் தானே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். கணவனுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மேலே பாசம் இருந்தது என்றால் அவன் அவர்களோடே கூட இருந்து வேலை செய்து கொண்டிருக்கலாம். அடிமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்கிற கட்டளை யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் எஜமான் தவறு செய்கிறான் என்பதை எல்லாம் தேவன் அந்த பகுதியில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பின்பு அது நடுப்பகல் வெளிச்சமாக மாறியது. கலாத்தியர் புத்தகத்தில் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒனேசிமோ என்கிற அடிமை பிலேமோன் என்கிற எஜமானிடத்தில் இருந்து தப்பி போயிருந்தான். அவனை திரும்ப பிலேமோனிடத்திலே அனுப்பின பவுல், இனி அவனை அடிமையானவனாக நீர் பார்க்க வேண்டாம், பிரியமுள்ள உம்முடைய சகோதரனாக நீர் பார்க்க வேண்டும். அதற்காக கொஞ்ச காலம் அவன் உம்மை விட்டு பிரிந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் என்றும் பவுல் சொல்கிறார். இதுதான் நடுப்பகல் வெளிச்சம். மற்ற தேசங்கள் நடத்துவதை போல உங்கள் அடிமைகளை நீங்கள் மோசமாக நடத்தாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அவர்களை உங்களை போன்றவர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவாக நடத்துவதை இந்த சட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு கூட்டம் எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களை நடத்துகிறார். அது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் இஸ்ரவேலரை தன் உடன்படிக்கையின் மக்களாக தெரிந்து கொண்ட போது அவர்களை ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார். தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிற ஊழியக்கார கூட்டமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் தவறாக தங்களை ரட்சிப்புக்கு என்று தெரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த தவற்றை நாம் செய்கிறோம். பிற இனத்தைச் சேர்ந்தவர்களும் தேவனுக்கு உண்மையாக இருக்க தீர்மானம் செய்தால், அப்படிதான் சொல்கிறார் பாருங்கள், ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்காமல் ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருந்தால், அப்படிப்பட்டவர்கள் அந்நிய புத்திரராக இருந்தாலும் அவர்களை என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். பிரதேசத்தாரையும் ஆண்டவர் ஒதுக்கிவிடவில்லை. இந்த அடிமைத்தனத்தில் பிரதேசத்தார் அடிமைகளாக இருந்தால் அந்த அந்நிய தேச அடிமைகளின் நிலைமை என்ன என்பதையும் நாம் வாசிக்கிறோம். விடியற்கால வெளிச்ச முதல் நடுப்பகல் வரை எப்படி மாறி வருகிறது என்று பாருங்கள். பிரதேச அடிமைக்கு விடுதலை இல்லை. ஆனால் அந்த அடிமை விருத்த சேதனம் பண்ணினால் அவன் பாதிரி இஸ்ரவேலன் ஆகிவிடுகிறான். பஸ்கா போன்ற பலிகளில் பண்டிகைகளில் அவன் பங்கு பெறலாம் என்று வேதாகம் சொல்கிறது. பிற்கால யூத பாரம்பரியங்கள் என்ன சொல்கின்றன என்றால், சடங்கின் ஸ்நானம் என்று ஒரு முழுக்குதலை கொடுத்தார்கள், ஞான முழுக்கு போன்றது. அந்த சடங்கு ஸ்நானம் எடுத்துக்கொண்டால் அவன் முழு இஸ்ரவேலன் ஆகிவிடுவான். இஸ்ரவேலருக்குரிய உரிமைகள் அனைத்தும் இவர்களுக்கும் உண்டு என்று யூதர் அபிமார் விளக்கம் சொன்னார்கள். விடுதலையே இல்லை என்று சொன்ன நிலையிலிருந்து, இல்லை விடுதலை பெறலாம், பண்டிகையில் பங்கு பெறலாம், பஸ்காவில் பங்கு பெறலாம், உனக்கு முழு உரிமையும் கிடைக்கும், இது எல்லாவற்றுக்கும் அந்த அந்நிய தேசத்தான் தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த தீர்மானம்தான் மிகவும் முக்கியமானது. இதுபோன்ற இன்னும் அநேக பிரமாணங்கள் யாத்திராகமம் 21, 22, 23 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடிகிறது. நியாயம் எது என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சட்டத்தை மீறினால் இது தண்டனை, அப்படி தண்டனை கொடுப்பது நியாயம். ஆனால் நியாயப்படி தேவனே செயல்படுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா?
நியாயப்படி தேவன் செயல்படாததைத்தான் நாம் இரக்கம், கிருபை என்று சொல்கிறோம். அவர் நியாயப்படி செயல்பட்டால் ஒருவனை கொன்றிருக்க வேண்டும், அவர் கொல்லாமல் விடுகிறார், அது இரக்கம் என்று சொல்கிறோம். ஒருவனை கொல்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். திட்டமிட்டு உரியாவை தாவீது கொன்றார். தாவீதை ஆண்டவர் கொன்றாரா? திட்டமிடாமல் கொலை செய்தால் அடைக்கல பட்டணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். திட்டமிட்டவர்களுக்கு கொலை தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் தாவீதுக்கு தேவன் கொலை தண்டனையை நிறைவேற்றவில்லை. பெற்றோரை அடிக்கிறவன், சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று யாத்திராகமம் சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனை திருடி விற்றால் அதுவும் கொலைபாதகம்தான், அவனும் கொலை செய்யப்பட வேண்டும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அடிமையாக விற்றுவிட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? முட்டுகிற மாடு மூடப்படாத குழியெல்லாம் பேசுகிறது. ஒரு மாடு முட்டும் என்று தெரிந்திருந்தும் அந்த மாட்டை அவன் கட்டி போடாமல் இருந்தால் அந்த நிலையில் அந்த மாடு ஒருவனை முட்டி அந்த மனிதன் இறந்து விடுகிறான் என்றால் மாட்டையும் கொல்ல வேண்டும், அந்த எஜமானியும் கொல்ல வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. ஒரு குழி திறந்திருக்கிறது, மூடாமல் இருக்கிறது. மூடாமல் இருந்ததினால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அந்த குழியை வெட்டினவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏற்படுகிற பாதிப்புக்கான இழப்பீடு அங்கே கொடுக்கப்பட்டது. மனாசே தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை நிமித்தமாக அந்த தேசமே மனமாறி போயிடுச்சு. ஆனால் மனாசே திரும்பிய போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனை கொண்டு விடவில்லை. முட்டி கொன்ற மாடும் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அதே சமயத்தில் சில சூழ்நிலைகளில் மீட்கும் பொருளை அபராதமாக கொடுத்து அந்த மாட்டின் எஜமான் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புகளில் எல்லாம் இரக்கம் மேன்மை பாராட்டுகிறதாகத்தான் அவை அமைந்திருக்கின்றன. மனிதன் பாவம் செய்திருக்கையில் அவனை ரட்சிப்பதற்காக அவன் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு மீட்கும் பொருள் ஆனார். தண்டனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி அந்த தண்டனையை அவர்கள் எல்லா காலங்களிலும் நிறைவேற்றினார்களா என்று பார்த்தால் அப்படி இல்லை என்றுதான் தெரிகிறது. பொருள் சேதத்திற்கு இழப்பீடு சொல்லப்பட்டது. ஒரு திருடன் ஒரு மாட்டை கொன்று அதை விற்றுவிட்டால் அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அவன் 5 மாடுகள் கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்கு 4 ஆடுகள் கொடுக்க வேண்டும். அந்த ஆட்டையோ மாட்டையோ அவன் கொல்லாமல் இருந்தால் அந்த ஆடு அல்லது மாட்டை கொடுத்து இன்னொன்றையும் அவன் கொடுத்தாக வேண்டும். ஒருவன் கண்ணமிட்டு திருடுகிறான், இரவில் அதை செய்கிறான். அப்பொழுது யார் என்று தெரியாமல் அடித்து விடுகிறார்கள். அவன் செத்தால் இரத்தப்பழி இல்லை. அவன் செய்த தவற்றுக்கான தண்டனை அவன் பெற்றுக்கொள்கிறான். வெளிச்சம் இருந்தால் தண்டனை உண்டு. அடுத்த ஒரு நிலத்தில் மிருகத்தை மேயவிட்டால் இழப்பீடு கொடுக்க வேண்டும். விவசாய நிலத்திலே தீ எறிவதற்கு காரணமாக யாராவது இருந்தால் காரணமாக இருந்தவன் இழப்பீடு கொடுக்க வேண்டும். அடைக்கலமாக கொடுத்த பொருள் காணாமற் போனால் விசாரிக்க வேண்டும். விசாரணையில் சரியான தீர்மானத்திற்கு வர முடியாத நிலை இருக்கிறது. தொலைத்தவன் கர்த்தர் பேரில் ஆணையிட்டால் அந்த ஆணையை அடுத்தவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான திட்டங்களை கொடுத்திருந்தார். இவையெல்லாம் மனிதன் தனக்கு உரிமையாக வைத்திருக்கிற காரியங்களை தனக்கு பயன்படுத்துவதற்கு உரிமையை கொடுக்கிற கட்டளைகள். அதை மீறும்போது ஆண்டவர் அதற்கான தண்டனையை நியமித்திருக்கிறார். எளியவரை எப்படி நடத்த வேண்டும் என்றும் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். அந்நியனை சிறுமைப்படுத்தாதே, ஒடுக்காதே, நீங்களும் தேசத்தில் அடிமைகளாக இருந்தீர்கள். விதவை, திக்கற்ற பிள்ளை ஆகியோரை ஒடுக்காதே. அவர்களுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை என்பதனால அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்களுக்குள்ளே சிறுமைப்பட்டிருக்கிற ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் வட்டி வாங்காதே. இந்த இடத்துல வஸ்திரத்தை ஈடாக வாங்கினார்.
அதாவது ஈடாக கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லாததுனாலே தன்னுடைய வஸ்திரத்தையே அவன் ஈடாக கொடுக்கிறான். அப்படி வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடு, இரவில் தூங்கும்போது அதை அவன் போர்த்தி கொண்டு படுக்க வேண்டும். எந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளை மனிதன் மேலே அன்பை வெளிப்படுத்துகிற கட்டளைகளாக இருந்திருக்கின்றன என்று பாருங்கள். 7ஆம் வருஷத்திலே உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிப்பதற்கு வசதியாக நிலத்தை சும்மா விட்டுவிடு, அங்கே போய் நீ அறுவடை செய்யாதே என்று சொல்கிறார். ஏழை எளியவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. நியாய விசாரித்தல் பற்றியும் கட்டளைகள் இருக்கின்றன. நியாயாதிபதிகளை திட்டாதே, சபிக்காதே, அவன் சொல்லுகிற தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்காதே, சாட்சி சொன்னால் சரியானதாக இருக்க வேண்டும். தவறான சாட்சியை சொல்லி அடுத்தவர்களை அழிப்பதற்கு நீ முயற்சி செய்யாதே. வழக்கிலே நியாயத்தை புரட்டுவதற்கு பெரும்பான்மை மக்கள் பக்கம் நீ சாயாதே. வியாஜ்யத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக என்று ஒரு வசனம் சொல்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவன் தரித்திரன் என்பதற்காக அவனுக்கு சாதகமான தீர்ப்பு கூடாது. அதே சமயத்தில் அவன் தரித்திரன் என்பதற்காக அவனுக்குரிய நியாயத்தை புரட்டவும் கூடாது. நியாயமானபடி செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன், அதுபோல நீயும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உலகத்தின் மக்கள் வாழ்கிற பிரகாரமாக நீங்கள் வாழாதிருங்கள். உங்களுடைய வித்தியாசமான வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உங்களுடைய கட்டளைகள் எப்படிப்பட்டவை என்பதை யோசித்து அறிந்து கொள்ள வேண்டும். விசாரிக்கிற சமயத்தில் பரிதானம் வாங்காதே. பணத்தை வாங்கினால் நீ தவறான தீர்ப்பை சொல்ல வேண்டியது இருக்கும். எப்படிப்பட்ட எச்சரிப்புகளை எல்லாம் தேவன் தருகிறார் என்று பாருங்கள். விரோதிகளுக்கும் நாம் உதவ வேண்டும் என்றும் சொல்லுகிறார். உன் சத்ருவின் மாடாவது கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடு என்கிறார். அல்லது பகைக்கருடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடந்தால் கழுதையை தூக்குவதற்கு நீ உதவி செய்ய என்று சொல்கிறார். இவ்வாறு உடன்படிக்கையின் மக்கள் வாழ்க்கையிலே மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சுருக்கமாக சொன்னால் ஒடுக்குமுறை எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது. தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நம்முடைய தீய இயல்புகளை சீர்படுத்துகிறார். சமுதாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தீமை இல்லாமல் இருக்க வேண்டும், தனி நபர்களுக்கிடையே நல்ல உறவுகள் இருக்க வேண்டும், எல்லா செயல்களின் நியாயமும் அன்புமே கட்டாயப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. இந்த அவருடைய தன்மைதான் இந்த சட்டங்களிலே வெளிப்படுகின்றன. 3 பண்டிகைகளை கொண்டாடும்படியும் சொன்னார். 3 தரம், வருஷத்திலே 3 தரம் ஆண் மக்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வர வேண்டும். எதற்காக ஆண் மக்கள் எல்லோரும்? பிரயாணம் பண்ணி வருவது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். முதல் மாதத்திலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை. 3ஆம் மாதத்தில் அறுப்பு கால பண்டிகை, அதை வாரங்களின் பண்டிகை என்று சொல்வார்கள். 7 வாரங்கள் கழித்து, அதாவது பஸ்காவிலிருந்து 7 வாரங்கள் கழித்து இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பின்னாலே இந்த பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொன்னார்கள். கோதுமை அறுப்பின் சமயத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இந்த 50வது நாள் தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்ட நாள். அப்போது அது கற்களில் பொறிக்கப்பட்டது. ஆவியானவரை பெறும்போது அது இருதயத்திலே எழுதப்படுகிறது. அதற்கு அடையாளமாக அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் தம்முடைய ஆவியானவரை தம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றினார். 7ஆம் மாதத்திலே சேர்ப்பு கால பண்டிகை கொண்டாட வேண்டும். அதை கூடார பண்டிகை என்றும் சொல்வார்கள். பாவ நிவாரண நாளை தொடர்ந்து 7 நாட்கள் அவர்கள் கூடாரங்களிலே குடியிருப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் பிரயாணப்பட்டு வரும்போது கூடாரங்களில் குடியிருந்ததை இந்த பண்டிகை நினைவுபடுத்துகிறது. இந்த பண்டிகைகளை கொண்டாடும் சமயத்தில் தேவன் தம்முடைய மக்கள் மேல் எப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறார் என்பதை அந்த பண்டிகையை கொண்டாடுகிற பணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டுமாம்? குமாரர், குமாரத்தி, வேலைக்காரன், வேலைக்காரியின், வாசலில் இருக்கிற லேவியன், உன்னிடத்தில் இருக்கிற பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை, இவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட தகுந்த விதத்தில் தன்னுடைய பணத்தை அவன் பயன்படுத்த வேண்டும் என்று உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10 கற்பனையின் பொருள் அன்பு. அந்த அன்புக்கு இவையெல்லாம் விளக்கங்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெறுவதற்கு தேவன் வைத்திருந்த ஆதி திட்டம் என்ன என்பதையும் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். நான் உன்னை வழி நடத்துகிறேன், என் தூதனை உனக்கு முன்னதாக அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். என் தூதனானவர் உனக்கு முன்பாக உன்னை நடத்தி கொண்டு போவார். விரோதிகள் இருக்கிற இடத்துல நான் அவர்களை அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எதிரிகளை அழிப்பது நீங்கள் அல்ல, நான் அதை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டுமாம்? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் செயல்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும். இந்த மக்கள் கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்னராகவே ஆண்டவர் அந்த மக்கள் உள்ளத்திலே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த இடத்தை சென்று அடைவதற்கு முன்னராகவே அங்கே இருக்கிற மக்கள் இஸ்ரவேலர் நினைத்து பயப்பட ஆரம்பித்தார்கள். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடிப்பேன், உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தை விட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொல்கிறார். அப்படி எதுவும் சம்பவம் நடந்ததா? குளவிகள் சென்று கானானியரை தாக்கியதா என்றால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எகிப்து ராஜாவுக்குரிய படை எழுத்தை பார்த்தால் குளவியின் படம் காணப்படுகிறது. ராஜாவை சுட்டி காட்டுகிற படம் குளவி. குளவிகளை அனுப்புவேன் என்று சொல்கிறார். யோசுவாவின் மூலமாக இஸ்ரேல் மக்கள் கானானில் குடியேறுவதற்கு முன்னதாக மோசே தன் மாமனோரோடு இருந்த காலத்தில் 3ஆம் தட்மோஸ் என்கிற எகிப்திய அரசன் படையெடுத்து கானானின் பல இடங்களிலே சேதங்களை உண்டு பண்ணியிருந்தான். பல பெரிய பட்டணங்களை இடித்து தள்ளியிருந்தான். அதைத்தான் இங்கே குளவிகளை அனுப்புவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த தட்மோசையே ஆண்டவர் கடலுக்குள்ளே ஆழ்த்தி விட்டார். எனவே இந்த செய்தி மற்ற தேசங்களுக்கு மனதிலே பயத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தியாக இருந்தது. அங்கே போய் சென்று சேர்ந்த பிறகு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்கிறார். எல்லா சமயங்களிலும் தேவன் அற்புதம் செய்து விடுவதில்லை. செங்கடலை கடப்பதற்கும் யோர்தானை கடப்பதற்கும் தண்ணீரை பிளந்த ஆண்டவர் எல்லா சமயங்களிலும் அப்படி செய்வதில்லை. பாருங்கள், அங்கே போய் குடியிருக்க வேண்டும். காட்டு மிருகங்கள் இருக்கின்றன. காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் வந்து மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதற்காக அவர் என்ன சொல்கிறார்? இந்த தேசத்திலே குடியிருக்கிற மக்கள் அனைவரையும் ஒன்றாக ஒரே சமயத்திலே நான் துரத்தி விட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன். ஏனென்றால் காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் வராத அளவுக்கு உங்களுடைய மக்கள் தொகை பெருக வேண்டும். அந்த பெருக்கத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக நான் செயல்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அற்புதமான முறையில் ஒரு தூதனை அனுப்பி இந்த மாற்றத்தை எல்லாம் அவர் செய்திருக்கலாம். இல்லை, அது இயல்பான முறையில் செயல்பட தகுந்த தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்திலிருந்து பெலிஸ்தரின் சமுத்திரம் வரை, பெலிஸ்தரின் சமுத்திரம் என்பது மத்திய தரைக்கடல், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும். வனாந்தரம் சீனாய் வனாந்தரம், நதி என்பது ஐபிராத் நதி. இந்த பகுதி முழுவதும் உனக்கு எல்லையாய் இருக்கும், உன் கீழே வரும். அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் என்று சொல்கிறார். நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றும் கூட தேவன் அதுபோல நமக்கு செய்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தொடர்ந்து போகும்போது மனதை உறுத்துகிற சில கட்டளைகளை பார்க்கிறோம். கண்ணுக்கு கண் என்று அவ்விதமான கட்டளைகளை சுருக்கமாக சொல்வார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுத்தாக வேண்டும். பழி கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? கொடுமைக்காரர்களும் தண்டனைக்கு பயப்படுவார்கள். மக்கள் தவறு செய்யாமல் அவர்களை தடுப்பதற்கே இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய கருத்து என்ன? நீ மற்றவர்களுக்கு எதை செய்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும்.
ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது உபாகமம் 19ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்கிறார்கள். ஒரு வழக்கு வருகிறது, நியாயாதிபதிகள் அதை நன்றாய் விசாரிக்க வேண்டும். இங்கே சில சாட்சி சொல்லுகிறார்கள். சாட்சி சொன்ன மனிதன் பொய் சாட்சி சொல்லியிருக்கிறான் என்று தெரிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கிடைவீர்கள் என்று சொல்கிறார். விசாரணையில் தேவன் தீர்ப்பு செய்யும்போது இப்படித்தான் செய்கிறார். நாம் மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறோமோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கும் தீர்ப்பு கொடுக்கப்படும். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். எதற்காக இப்படி செய்ய வேண்டுமாம்? மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். இந்த மிரட்டல் எதற்காக? தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவற்றை செய்யாமல் தடுப்பதற்காக ஆண்டவர் இந்த மிரட்டலை விடுத்திருக்கிறார். இந்த சட்டப்படி இஸ்ரவேல் தண்டனை கொடுத்ததாக எங்கும் பதிவு இல்லை. ஆனால் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று யூதர் ரபிமார் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கண்ணை பாதித்தால் என்ன நடக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லும்போது இதையும் மோசையின் மூலமாக தேவன் சொல்லியிருக்கிறார். ஒருவன் தன் அடிமையானவனுடைய கண் அல்லது அடிமை பெண்ணின் கண்ணை அடித்ததினால் அது கெட்டு போனால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். கண்ணுக்கு கண் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அடிமைகளாக இருக்கிறவர்களைத்தான் விடுதலை பண்ண முடியும். சுயாதீனரை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த கட்டளை அங்கே கண்ணுக்கு கண் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கண்ணுக்கு பதிலாக விடுதலை கொடுக்கப்படுகிறது. முதலில் கண்ணுக்கு கண் என்றார், அவர் சொல்கிறார் அபராதம் கொடு என்று சொல்கிறார். இது வெளிச்சம் அதிகரித்தை கொண்டே வருவதை காட்டுகிறது. நடுப்பகல் பிரகாசம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. நான் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை என்று சொல்லும்போது கட்டாயமாக அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னித்து விடலாம். பழிக்கு பழி என்கிற இந்த கட்டளைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை கொடுப்பது அவசியம்தான். ஆனால் இந்த தண்டனையை யார் கொடுக்க வேண்டும் அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று பிரசிகையில் வாசிக்கிறோம். தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற துணிகரமாக தவறு செய்கிற தன்மை குறையும். நியாயமான தண்டனை அவசியம். ஆனாலும் எல்லோருக்கும் தண்டனை உடனே வந்து விடுவதில்லை. ஏன்? தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எசேக்கியேலில் அதை வாசிக்கிறோம். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய ஆசை. யாரையும் தண்டித்து அழிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஆனாலும் தண்டனை கொடுக்கிறார். தண்டனையினாலே இரண்டு விதமான நன்மைகள் இருக்கின்றன. ஒரு தண்டனை கிடைக்கிறது. அப்பொழுது அந்த தண்டனை அவர்கள் மேல் இருக்கையிலே அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்கிறார்கள். வேண்டுதல் செய்து அவர்கள் திருந்துகிறார்கள். இது ஒரு வகையான நன்மை. இன்னொரு வகையான நன்மையை நீதிமொழியில் 21:11 வாசிக்கிறோம். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவுடைவான். ஒரு நபருக்கு ஞானத்தை தர வேண்டும் என்றால் இங்கே இரண்டு விதமான மக்களை குறித்து பேசுகிறார். பேதை, ஞானவான். மற்றவனை தண்டிக்கும் போது பேதைக்கு ஞானம் வருகிறது. ஒரு ஞானவானுக்கு போதித்தால் அவன் அறிவடைவான். சரி, இங்கே தண்டனை அந்த பரியாசக்காரனுக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனம். பிறர் திருந்துகிறார்கள். கடுமையான தண்டனைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுத்தான் இருக்கின்றன. ஒருவனை கொலை செய்து விட்டான். கொலை செய்யப்பட்டவனுக்கு வேண்டியவர்கள் அந்த கொலைபாதகனை கொல்லலாம். யார் வேண்டுமானாலும் கொண்டு விடக்கூடாது. பழிவாங்க வேண்டியவன் மாத்திரம்தான் அதை செய்யலாம். கொலைகாரனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொண்டு விடலாம் என்ற எண்ணாகமம் 35:19 வாசிக்கிறோம். அதே சமயத்தில் உபாகமம் 32:35 சொல்கிறது, பழிவாங்குதல் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கட்டாயமாக அவர்களுக்கு தண்டனை வரும்
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழி வாங்குவதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதற்காக? துன்மார்க்கன் சாவதற்கு பிரியமில்லை, அவனை திருத்த பார்ப்பார், திருந்தவில்லை என்றால் தண்டிப்பார். அதை அவர் பார்த்து கொள்ளட்டும். அவர் கையில் நாம் விட்டு விடலாம் அல்லவா? இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும்போது இரக்கமில்லாமல் செயல்பட்டோம் என்றால் அதே விதமான தீர்ப்பு நமக்கும் கிடைக்கும். அதனால்தான் நாம் தீர்ப்பு சொல்வதற்கு மிகவும் யோசிக்க வேண்டும். தாவீது இடத்துல நாத்தான் கதை சொன்ன விவரம் நம்மள அநேகருக்கு தெரியும். தாவீது தன் ஊழியக்காரனாகிய உரியாவின் மனைவியை கெடுத்து விடுகிறான். தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஒரு பணக்காரன் இருந்தான், அவற்றில் ஏகப்பட்ட ஆடுகள் இருந்தன, பக்கத்து வீட்டு ஏழை ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். விருந்தாளி வந்தபோது இந்த பணக்காரன் அந்த ஏழையுடைய ஆட்டுக்குட்டியை கொன்று விட்டான், விருந்து போட்டு விட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் தாவீது கோபப்பட்டு அவன் சாக வேண்டும் என்று சொல்கிறார். தீர்க்கதரிசி உடனே சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன். தன்னைத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதையாக சொல்கிறார் என்று தெரிந்திருந்தால் ஐயோ பாவம், அவனை மன்னித்து விடலாம் என்று சொல்லி இருந்திருப்பார் தாவீது. நாம் மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு எழுதுகிறோமோ அந்த தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தண்டனையெல்லாம் வேதம் சொல்கிறது, அது முரடர்களை மிரட்டுவதற்காக. நல்லவர்களுக்கு அந்த மிரட்டுதல் எல்லாம் அவசியம் இல்லை. அந்த மிரட்டுதல் இருந்தால்தான் சில சமயங்களில் திருந்தக்கூடியவர்கள் திருந்துகிறார்கள். 40 நாட்களிலே நினைவே அழிந்து போகும் என்று சொன்னபோது நினைவே மக்கள் திருந்தினார்கள். மிரட்டல், அந்த மிரட்டலின்படி அந்த நகரத்தை அவர் அழிக்கப் போவதில்லை என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் மிரட்டுகிறார். இதை புரிந்து கொண்டால்தான் வேதத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டவை. என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். அவருடைய வசனம் ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கத்திற்காக அவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அது நிச்சயமாக நிறைவேற்றும். எப்படி அது நடக்கும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை செய்வார். கண்ணுக்கு கண் உங்களுக்கு தேவையில்லை, அப்படி தண்டனை கொடுப்பது தவறு என்று நினைக்கிறீர்களா? கொடுக்காதீர்கள். அது மிரட்டப்பட வேண்டிய கொடுக்கப்பட்ட கட்டளை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. கஷ்டமாக இருக்குதுல்ல, ஆனால் செஞ்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பினால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். 1937 டிசம்பர் மாத சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் பத்திரிகையில் வந்த ஒரு கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்வீடன் நாட்டில் ஜான் ஸ்வென்சன் என்ற ஒரு வாலிபர் இருந்தார். அவர் ஒரு ஆலை தொழிலாளி. வேதாகமத்தை படித்தபோது இயேசு மேல் அவருக்கு நம்பிக்கை வைந்தது. பழைய பாவ வாழ்க்கையை அவர் விட்டு விட்டார். அவருக்கு ஆண்ட்ரூ பீட்டர்சன் என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் வேலை செய்கிற ஆலையின் முதலாளி மகன் அவன். இவரும் சேர்ந்து பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நண்பன் தெரிந்து விட்டது ஆண்ட்ரூவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நண்பன் இல்லாத ஒரு நேரத்தில் அறைக்குள் சென்ற ஆண்ட்ரூ, இதுதான் என் நண்பனை மாற்றியது, இதை அழித்து விட வேண்டும் என்று வேதாகமத்தை எடுத்து தண்ணீரில் எறிவதற்கு அவன் முடிவு செய்தான். வேதாகமத்தை எடுத்து விட்டான், எரிந்து வேண்டும். எரிவதற்கு முன்னராக அதை திறக்கிறான். திறந்தபோது மத்திய 24, 41, 42, 43 வசனங்கள் கண்ணில் படுகின்றன. 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுவான். இதை பார்த்த உடனே அவனுக்கு பகிரண்டு இருந்தது. அந்த இருவர் ஸ்வென்சனும் பீட்டர்சனும். ஸ்வென்சன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், பீட்டர்ஸ் கைவிடப்படுவானா? ஐயோ, நான் வாழ வேண்டும், மாற வேண்டும். வேதாகமத்தை இருந்த இடத்திலே வைத்தான். ஜான் ஸ்வென்சன் திரும்ப வந்தபோது ஆண்ட்ரூ அவரிடம் சென்று, நானும் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய் என்று கேட்டான். வேதவசனம் இப்படிப்பட்ட மாற்றங்களை செய்ய வல்லது. அது தன்னுடைய வேலையை நிச்சயமாக செய்யும். யாத்திராகம் 21, 22, 23 அதிகாரங்களை வாசிக்கும் போது தேவன் இந்த மக்கள் மேலே எவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். அந்த மாற்றத்தை
கர்த்தர் செய்ய வேண்டுமாய் தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கத்தக்கதாக, நேற்று இருந்ததை விட இன்றைக்கு இன்னமும் நல்ல நிலையில் நான் வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.